கண்ணன் அடியினையமக்கு காட்டும் வெற்பு கடுவினைகள் இருவினையும் களையும் வெற்பு தின்ன முதுவீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் சரிந்த வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புணரும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கடவற்பன விளங்கும் வேதவற்பே. அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய பரிபூர்ணமான ஒரு கிருபையினால் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சுதினம். எம்பெருமான் அமிர்தோற்சவம்னு ஒரு உயர்ந்த ஒரு உற்சவத்தை அநேகமாக யாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு உற்சவம் தெற்கு பக்கத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததாக தெரியல. அது எம்பெருமானுடைய அனுகிரகம். ஸ்ரீனிவாசன் அலமேலு மங்கத்தாயாருடைய சதமான பிரதிஷ்டா மகோத்சவம் ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்முடைய திருக்கோயிலில் கோலாகலமாக நடந்துட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பிரதிஷ்டை இங்கே ஏற்பட்டு 350 ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் ஸ்ரீனிவாசன் அலமேலு மங்கத்தாயாருடைய பிரதிஷ்டை இங்கு 100 வருடங்கள் கடந்து இருக்கிறதுனால சதமான பிரதிஷ்டா தின மகோத்சவமாக இந்த வருஷம் முழுக்க இங்கே கொண்டாடணும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணி அதனுடைய முதல் அங்கமாக ஏப்ரல் மாதத்தில் பகவான் அற்புதமாக தெப்போற்சவத்தை இங்கிருந்து மடிப்பாக்கம் எழுந்தருளி அழகாக தெப்போற்சவம் கண்டருளினான். ஜூன் மாதத்தில் பரம ஆச்சரியமாக நித்தியோற்சவ பக்ஷோற்சவ சம்வத்சரோற்சவாதி தினமுமே திருமலையில் கல்யாண உற்சவத்தை நடத்தி கொள்ளக்கூடிய பகவான் பரம கோலாகலமாக ஜூன் மாதத்தில் இங்கே விமரிசையாக ஒரு திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினார். ஜூலை மாதத்தில் வேதத்தை வேதத்தின் சிவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதயத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் மயிலாப்பூரையும் திருவல்லிக்கேணியும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரபாவம். மயிலை ஸ்ரீனிவாசன் திருவல்லிக்கேணிக்கு ஜூலை மாதத்தில் எழுந்தருளி அகோபல மடத்தில் ஒரு நாள் முழுக்க திருமஞ்சன வைபவங்களையெல்லாம் கண்டருளி அது சொல்லிட்டேன் ஆமாம் தான் வைபவங்களை கண்டருளி புறப்பாடு பகவான் அற்புதமாக திருவல்லிக்கேணியில் வந்து மாடவீதி பிரதட்சணம் கண்டருளினான். ஆக ஏப்ரல் மாதத்தில் தெப்போற்சவம், மே மாதத்தில் உயர்ந்த பகவான் பேரும் பல பலவே ஆபரணமும் பல பலவேன்னு சுவாமிக்கு இங்கே லட்சார்ச்சன வைபவமானது சகசிரசீருஷா புருஷகான்னு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமிக்கு மே மாதத்தில் லட்சார்ச்சன வைபவம், ஜூனில் திருக்கல்யாண மகோத்சவம், ஜூலையில் திருவல்லிக்கேணியில் கோலாகலமான ஒரு புறப்பாடு, ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ் மாத கணக்கில் 2 உற்சவங்கள். ஒன்று நிறைய பழங்களால் பகவான் இங்கே அலங்கரிக்கப்பட்டு பலோற்சவம்னு உயர்ந்த ஒரு உற்சவமானது நடந்தேறியது. அதே மாத கடைசியிலேயே ஆகஸ்டில் புஷ்ப உற்சவம்னு 2 உற்சவமே திருமலையில் எம்பெருமானுக்கு முக்கியமான விசேஷ தினங்களில் எப்படி திருமலையப்பன் பழங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்படுகிறாரோ அது மாதிரியே மாடமா மயிலையிலேயும் பகவான் இங்கே அந்த பலோற்சவத்தையும் புஷ்போற்சவத்தையும் கோலாகலமாக நடத்தினார். ஏப்ரல்லேருந்து நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் நடத்தியிருக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் பார்த்தோன்னா இதுவரைக்கும் நாம் பார்த்திராத பகவான் கிருபை ஒன்று இருந்தால் தான் நடத்த முடியுமான ஒரு உற்சவங்கள். ஏன்னா மயிலாப்பூர்லேருந்து அங்கே போய் ஒரு தொப்போற்சவத்தை எந்த விதமான ஒரு விக்னமும் இல்லாமல் பகவான் நடத்திக்கிறதுக்கு அவனுடைய பரம கிருபை வேணும். அதில் அந்த தொப்போற்சவம் முடிஞ்ச உடனே ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் இங்கே இருக்கவா பல பேர் அடி எனக்கு சொன்னான். மறுநாள் போய் அந்த தொப்பத்தை பிரிக்கிறதுக்காக அங்கே அந்த திருக்குளத்துக்கு அந்த ஏரிக்கு போனாள்னா
அந்த தொப்பத்துக்கு கீழே ஒரு பெரிய சர்ப்பம் பாம்பானது அப்படியே சுருட்டிருந்ததான் இவா அதை பிரிக்கும். அப்போ என்ன, சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மறுபடியாம்னு பகவான் ஆதிசேஷனே வந்து ஸ்ரீனிவாசனை தாங்கி நம்முடைய முதல் வைபவமான ஏப்ரல் மாதம் நடந்த தப்போற்சவத்தை ஆதிசேஷனே கூட இருந்து நடத்தி வைத்திருக்கக்கூடிய பிரபாவம் நம்முடைய ஸ்ரீனிவாசனால் நடந்தது. அது என்ன பெருமைன்னா, பகவான் கண்ணால் அந்த பிரசாதத்தை குளிர கடாட்சிக்கிறான். அப்போ ஒரு பிரசாதத்துக்கே கண்ணனுக்கு அவ்வளவு திருப்தினா நம்முடைய திருவேங்கடமுடையான் இன்னைக்கு எவ்வளவு ஆனந்தத்தோடு இருக்க போகிறார் அப்படின்றதுல அளவே இல்லை. அவர் ஆனந்த நமக்கு குறைய தீர்க்கக்கூடிய, அவருக்கு குறைய கிடையாது. நமக்குத்தான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன்னா நம்முடைய குறைகளையெல்லாம் போக்கக்கூடிய கோவிந்தன். அப்போ 56 விதமான பக்ஷணங்கள் பகவான் இன்னைக்கு குளிர கமலாட்சிச்சு நமக்கு விநியோகத்துக்காக அவ்வளவுத்தையும் கொடுக்க போகிறார். 56 விதமான பக்ஷணங்கள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய உற்சவத்துக்குத்தான் அமிர்தோற்சவம்னு பேர். அடுத்ததாக நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும், இந்த 56ன்ற கணக்கு எங்கே வந்தது? இவா பண்ணுறவா ஒரு 50ஓடு நிறுத்திக்கூடாதா? 56க்கு லிஸ்ட் எடுக்கிறதே கஷ்டம். முகுந்தன் பாவம் ஒரு வாரம் அதுக்கு இது இந்த பட்சணம் அந்த பட்சணம் அப்படின்னு கேட்டு, இப்போ நீங்களே கூட வந்திருக்குவா யாராவது, உடனே 56 எழுதி கொடுங்கோ இந்த புறப்பாட்டுக்கு முன்னாடினா சிரமப்படுவேன். அதை யோஜனை பண்ணுறதே கஷ்டம். அப்போ 56 வந்து 50ஓடு நிறுத்தின்னு இருக்கலாமே, இல்லை 56 பண்ணவா இன்னும் ஒரு 4 பண்ணி 60 பகவானுக்கு அங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாமே. 56ன்னு என்ன கணக்கு அப்படின்னா, அதுக்கு தான் மகான்கள் யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் கோவர்தனகிரி திருக்கோலத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார். ஆரம்பிக்கச்சேயே அனுச்சரித்த விதிக்ஞை ஆதிருத்தம் பூர்வ பூர்வைகி மகதி தமனபாயம் மங்களம் மன்யமானகம் பிரசித விவித போக்யம் பிராரபந்த பிரதீதம் வலமதன சபர்ப்பியம் வல்லவானந்த முக்கியாக. பெரிய ஒத்துமை யாதவாபிதயத்தில் இந்த உற்சவத்தை பற்றியும் கோவர்தனோதாரத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் ஆனந்த கண்ணீரோடு அவ்வளவு ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்கார். அவர் அந்த யாதவாபிதயத்தில் கோவர்தனகிரி திருக்கோலத்தை ஆரம்பிச்சே சொல்கிறார், இது அற்புதமான ஒரு வைபவம், எல்லாமே இதில் இருக்குது. கண்ணன் மலையை தூக்கினான்றது ஒன்று. ரெண்டாவது, பலவிதமான பக்ஷணங்கள், ஓரைகள், பழங்கள், நவநீதம். அதனால தான் நம்ம கண்ணனுக்கு ஒரே ஒரு உதாரணம் காட்டுற மாதிரி இன்னைக்கு நவநீத கண்ணனாக, இன்னைக்கு வெண்ணைத்தாழி கண்ணனாக, பதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கரச்சாருதி துரீனம். பகவான் கண்ணன் பண்ண முதல் லீலையே சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில் சொன்னார், வெண்ணைக்காகத்தான் ஒரு ஆட்டமே ஆடினானான். வெண்ணைக்காக ஆடும் பிள்ளைன்னு பேர் அவனுக்கு. யசோதை உட்காண்டு அப்படி தயிர் கடைஞ்சுட்டே இருந்தா. ஒரு நாள் யசோதை தயிர் கடையச்சே அதுலேருந்து குபு குபு குபுன்னு வெண்ணெய் கிளம்பித்தான். கண்ணனுக்கு அவ்வளோ வெண்ணையும் சாப்பிடணும்னு ஆசை. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான அனுபவம். கண்ணனுக்கு அத்தனை வெண்ணையும் சாப்பிடணும்னு ஆசை. நேராக யசோதை கிட்டக்கு வந்து, அம்மா வெண்ணெய் கொடுங்கோ அப்படின்னா கொடுக்க மாட்டாளாம். அதனால் கண்ணன் என்ன தீர்மானம் பண்ணார், வெண்ணெய் கொடுங்கோன்னு கேட்க வேண்டாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி, அம்மா நீங்கள் என்னமோ தயிரை கடையச்சே தயிர்லேருந்து குபு குபுன்னு வெள்ளையாக கிளம்புறதே, அது என்னதுமா அது? நான் இத்தனை நாளாக இதை பார்த்ததே தெரியாத மாதிரி கேட்டால், குழந்தை இது பேர் வெண்ணடா, ருச்சியாக இருக்குண்டா, நீ அதை சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கொடுத்துருவான்னு எண்ணம். அதனால் அம்மாவோட புடவை தலைப்பை பிடிச்சுண்டு, கும் குமிதி கிம் பிரமதி அம்பததி மத்தியே டிம்பனனுபூதமிக தூரமபயாகே. அம்மா நீங்கள் இந்த தயிரை கடையச்சே குபு குபுன்னு கும் குமிதி அம்ப ததி மத்தியே கிம் பிரமத்தின்னு கேட்டானா. நடுவுலேருந்து ஏதோ ஒன்று பெருசாக கிளம்புறதே, இது என்னதுன்னார். பார்த்தா யசோதைக்கு தெரியும், இவனுக்கு வெண்ணேன்னு தெரியும், தெரியாமல் தான் கேட்குறான். இவன் தெரியாமல் கேட்குறான், நாமளும் தெரியாமல் பதில் சொல்லலான்னு என்ன பண்ணா, கிருஷ்ணா நல்ல வேலை கேட்டேப்பா, நானே பார்க்கல, நாங்கள் இப்படி தயிர் கடையச்சே தயிர்லேருந்து சில நாளைக்கு வெள்ளையாக ஒரு பூதம் கிளம்புறது வழக்கம். அம்பததி மத்தியே டிம்பனனு பூதமிக தூரமபயாகி. அந்த பூதம் ஒன்று விழுங்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஓடி போயிட்டு பார்க்கலான்னா, என்னடா இது நம்ம வெண்ணெய் கொடுப்பான்னு பார்த்தா பூதம் பிசாசினி, இதை விட ஒரு கொஞ்சம் வெண்ணையே கொடுங்கோன்னு கேட்டுருக்கலாம் போல இருக்கேன்னு என்ன பண்ணார். அம்மா சின்ன வயசுலேயே பூத்தனை சகடாசுரன் திருநாவர்தன்னு பூதத்தை எல்லாம் பார்த்தவன்,
இந்த தயிர்லேருந்து வர பூதம்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு பயமாக இருந்தால் வெளியில் போய் உட்காந்துருக்கோம், ஒரே வாயில் அந்த பூதத்தை ஹான்னு விழுங்கிட்டு நான் வெளியில் வந்துடுறேன்னு ஆறாம். யசோதை கடன்னு சிரிச்சா. என்னடா கிருஷ்ணா, நீயும் தெரியாத மாதிரி கேட்டு நானும் தெரியாத மாதிரி சொல்லிண்டு எதுக்கு உனக்கு வெண்ணெய் வேணும்னு கையில் கொடுக்குறேன்னா. உடனே பகவான் சொன்னார், அம்மா வெண்ணெய் எனக்கு வேணும்னு உங்களுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு தான் தெரியாத மாதிரி கேட்டேன், இப்போ தான் புரிஞ்சுட்டேளே, வெண்ணெயை கொடுங்கன்னார். யசோதை சொன்னால், தேசிகன் சொன்னார், யசோதை உடனே வெண்ணெய் கொடுக்க மாட்டேன்ட்டாளாம். நான் உனக்கு வெண்ணெய் கொடுக்கணும்னா என் எதிர நீ ஒரு நாட்டியம் ஆடணும், ஒரு டான்ஸ் ஆடணும். அம்மா என்ன டான்ஸ் ஆடணும்னார்.